அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் பிக் சைலண்ட் சேனல். இப்போ நான் எந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைசாலோன்ற ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இவங்க ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுற பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்கெல்லாம் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸு, ஸ்மால் ஷாப் ஓனர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ், ஃபார்மர்ஸ், அப்புறம் விமன் என்டர்பிரைஸ்க்கெலாம் கூட இவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ்டு காஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, யூஸ்டு காஸ்ட்க்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறது, அப்புறம் 2 வீலர் லோன்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில நேஷ்னலைஸ்டு பேங்க் கூட இவங்க டைப்பில் இருக்காங்க. பிஸ்னஸ் கரஸ்பாண்டாகவும் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. லைக் இப்போ எந்த பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூகோ பேங்க்ஸ், இதுக்கெல்லாம் கூட இவங்க சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டாக. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணதுக்கான மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ராஃபிட்டும் க்ரோ ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் மந்த்லி சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு தோணுனதுனால இந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக் ஒரு 15% வரைக்கும் எனக்கு லாபம் கொடுக்கும்னு நம்புகிறேன். ஒன்ஸ் இட்ஸ் அச்சீவ்டு மை டார்கெட், ஐ வில் எக்ஸிட் ஃப்ரம் திஸ் ஸ்டாக். ஆக்சுவலாக என்ன ப்ரைஸ்க்கு நான் பை பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 68 ருபீஸ்க்கு இந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 15-20% ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் அடிச்சிருவேன். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி மந்த்லி கேண்டில் பேஸ் பண்ணி மட்டும்தான் என்னோடய ட்ரேடை எடுப்பேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது சார்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த சார்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராஃபிட் இவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் எடுத்தாங்க, லாஸ்ட் இயர்லியில் எடுத்தாங்கன்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எனக்கு அதெல்லாமே ஓகேன்னு பட்டது அப்படின்னு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது, கீப் ஆன் க்ரோயிங் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நான் பிக் பண்ணுவேன். இதுதான் இந்த ஸ்டாக்கை பற்றின என்னுடைய பர்சனல் வியூ. திஸ் வீடியோ இஸ் பியூர்லி ஃபார் அன் எஜுகேஷ்னல் பர்பஸ். ப்ளீஸ் டூ யுவர் ஓன் அனாலிசிஸ் பிஃபோர் டூயிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது சம்மந்தமான என்னோடய பர்சனல் வியூவும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச அப்டேட்டு. தேங்க்யூ.